தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு ஏற்ற ஒரு சபை. தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட சபை. இது என்னுடைய ஜப வீடு. அப்ப ஒவ்வொருவரும் தேவனை அண்டிக் கொண்டு அவர் நாமத்தை தொழுது ஜபத்தினாலே, பாடலினாலே, ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்தி தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய கிருபை எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த தாகத்தோடு தான் இருக்கணும். அப்பதான் ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொருவருக்கும் வரும், இருக்கும். அப்படி போற மாதிரி இருக்கக்கூடாது, தங்கணும். தங்கி நம் உள்ளத்திலே வாசம் செய்யணும், நம்மை ரட்சிக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பிறரை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தும்படியா அந்த எண்ணம், நினைவு, உந்துதல், நோக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கணும். அதுதான் சுவிசேஷம். ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் ஒருவேளை ஒருவர் ரட்சிக்கப்பட்டு இருந்தால் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும், உதாரணமாக இருக்கணும். நான் எப்படி கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், இவங்க எப்படி கிறிஸ்துக்குள்ள வரணும், வர வைப்பதற்கு முயற்சி பண்ணணும். அதிகாரத்தில் இல்ல, சபைக்கு வர மாட்டேன், பைபிள் படிச்சா படி, ஏன் படி பண்ண, ஜெபம் பண்ண, அப்படி இல்லை. அவர்கள் அதை கவனிக்கும்படியாய் நாம் என்ன பண்ணோம்? பிள்ளைகள் மத்தியிலே, மற்றவர்கள் மத்தியிலே நம்முடைய நடவடிக்கைகள், நம் பேசும் வார்த்தைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். கோபத்தோடு அல்ல, சாந்தமாய். கண்டிப்பு இருக்கும், கட்டுப்பாடு இருக்கும் குடும்பத்தில். அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கணும், சுயமாய் இருக்கக்கூடாது. அதுதான் சொல்றாங்க. கர்த்தருக்கு அந்த கட்டுப்பாடு, கண்டிப்பு கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கணும். அப்பதான் தேவனை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், பழக்கத்திலே வர முடியும்.